மக்களே, இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இந்த கருப்பட்டி அப்பம் தான். ரொம்ப ஈஸி செய்யறது. அப்ப மாவுல கருப்பட்டியை காய்ச்சி அதை பாவம் இதுல மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கருப்பட்டி அப்பம் வந்து இது வந்து எங்க மச்சியோட சீக்ரெட் ரெசிபி. செமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா ஸ்வீட்டா. இதுல தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். மாஷா அல்லாஹ். நேத்து ஃபுல்லா எங்க வீட்ல வந்து அப்பம் தாங்க ஓடிச்சு. மார்னிங்ல இருந்து டின்னர் வரைக்கும் அப்பம் தான். முட்டை அப்பம் வேணுமா, சாதா அப்பம் வேணுமா, அப்புறம் டிசர்ட் மாதிரி இந்த கருப்பட்டி அப்பத்துல பால் ஊத்தி சாப்பிடணுமா, எல்லாம் செமையா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், நல்லா சாப்பிட்டாச்சு. சரி, அதோட முடிஞ்சுன்னு பார்த்தா எங்க மாமி திடீர்னு நான் புதுசா ஒண்ணு செய்ய போறேன்னு செஞ்சாங்க. அதாவது அந்த அப்ப மாவுல ஒரு முட்டையை கலந்து, அதுக்கப்புறம் லைட்டா மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கறி லீஃப், கொரியண்டர் அண்ட் அனியன், கொஞ்சமா சில்லி, பிள்ளைங்களுக்கு வேணாம்னா நீங்க சில்லி கலக்காம கூட செய்யலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் அப்ப மாவு சேர்த்து அப்ப மாதிரியே நம்ம சுட்டு எடுத்தோன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த மாதிரி மொறுண்டு கிறிஸ்பியான அப்பம் ரெடி. செமையா இருந்துச்சு. அதுக்கு வந்து ஈரல் கறியோட சாப்பிட்டோம். மாஷா அல்லாஹ், வேற லெவல்ல இருந்துச்சு.